ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஆவணி மாதம் மிக சிறந்த ஒரு மாதம், மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக, விசேஷமான கொண்டாட்டங்களுக்குரியதாக ஆவணி மாதத்தை நம்ம போற்றப்படுகிறது. ஆவணி மாதத்தினுடைய கிரக கோள்கள் எப்படி இருக்கின்றது, ஆவணி மாதத்தில் 12 ராசிகளுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது என்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆவணி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் நமக்கு சுக்கிர பகவான் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறது அல்லவா. சுக்கிர பகவான் குரு பகவான் மிதுன மனையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் புத பகவான் நம்ம கடகத்தில் இருக்கிறார். சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையான நிலையில இருக்கிறார். சூரிய பகவான் நவக்கோள்கள்லேயே பயங்கரமான ஒரு தலைமை தாங்கக்கூடியது. சகல உயிரினங்களை தன்னுடைய சூரிய வெளிச்சத்தின் மூலமா வாழ வைக்கின்றார். அதனால்தான் நவக்கிரக நாயக்கனாக நம்ம போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். மிக சிறந்த ஒரு மாதமாக நம்ம கருதப்படக்கூடியது. அவரோட கேத்து இணைந்திருக்கிறது சிம்மத்திலேயே. அதுக்கப்புறம் செவ்வாய் நீண்ட நாட்டுகளுக்கு அப்புறம் செவ்வாய் கன்னியில வந்திருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னே செவ்வாய் நீச்சத்தில் இருந்திருக்குது, பல குழப்பங்கள் வந்திருக்குது. ஏன்னா செவ்வாய்னா எல்லா வகையான தொந்தரவுகள், அவர் தான் எனர்ஜெட்டிக் பிளானட். அவரை நீச்சம் அடைகிறார் அப்படின்னும் போது பல தொந்தரவுகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், விபத்துகள், ஆபத்துகள், நெருப்பு சம்பந்தமான விபத்துகள் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் கேத்தோட மாட்டிக்கிட்டாரு. அப்போ நிறைய பிளெயின் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது சிம்மத்தில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் செவ்வாய் தனித்து கன்னிமனைக்கு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ராகு பகவானை நம்ம பார்த்தா கும்பத்தில் இருக்கிறார். சனி பகவான் வக்கரமடைஞ்சு அதாவது மீனத்தில் அமைந்திருக்கிறார். சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருக்கிறார். இது நவக்கோள்களின் சஞ்சார நிலை. ஆவணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறது இந்த மாதத்துல, ஆவணி மாதத்துல அப்படி நம்ம பார்க்கும்போது, முதன்மையாக சுக்கிர பகவான் 21ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு சுக்கிர பகவான் இப்போ ஒரே மிதுனமனையில் இருந்துட்டே நிறைய பலன்கள், நல்ல யோக பலன்கள், குரு பகவானுடைய போராடி நமக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஏன்னா 2 குருமார்களுக்கு ஆகாது. இவங்க 2 ஒரே இடத்துல இருந்துட்டு பல பிரச்சனைகள், பல நன்மைகளை கொடுத்து, அதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க, கெடுக்கிற மாதிரி இருந்தால் சேர்த்து கெடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி, அதாவது இந்த 2 பேர் இருக்கும்போது நன்மைகள் நடந்தாலும் நமக்கு அடுக்கடுக்காக நடக்கும், தீமைகள் நடந்தாலும் அடுக்கடுக்காக நடக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது அந்த வகையில் நடந்துச்சு. அந்த சுக்கிரன் விடுபட்டு அவர் கடகத்துக்கு வருகிறார். ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி நடக்கிறது 21ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத பகவான், புத்திகாரகனாகிய புத பகவான் பிரஜாகாரகன் அல்லவா. அவர் இல்லைன்னு இந்த மனித உலகத்திலேயே புத்தி என்பதை செயல்படாது. ஆக அந்த புத பகவான் சிம்மத்துக்கு வருகிறார். வலிமையான நிலை. ஏன்னா சூரிய பகவான் ஏற்கனவே ஆட்சி பலத்தோடு இருக்காரு. அவரோட சேர்ந்து புத பகவான் வராரு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் வேலைகள், டிஎன்பிஎஸ், இந்த மாதிரி எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ல இருந்தாலும் ஜென்ம ஜாதகத்துல சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்குது அவங்களுக்கு. அப்படின்னும் போது எந்த ஒரு கான்செப்ட், ஒரு கோயின்சிடென்ஸ் வரும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும்ன்றது உறுதியான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 14/9/25 செவ்வாய் பகவான் கன்னிமனையிலிருந்து துலாம் மனைக்கு மாறுகிறார். அதுக்கப்புறம் 15/9/2025 அன்று புத பகவான் உச்ச பலத்தோட, ஆட்சி பலத்தோட. ஏன்னா புத பகவான் உச்ச பலம். ஏன்னா செப்டம்பர் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணி மாதத்துல மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் என்னன்னா, புதன் உச்சத்தில் இருப்பார். ஸோ அந்த ஒரு புதன் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது தான் 15ஆம் தேதி நிகழப்போகிறது. அது புத கிரகத்தினுடைய பயிற்சி. ஆக இந்த கிரக பயிற்சிகள் மூலமா கிட்டத்தட்ட ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்றது பார்க்க போகிறோம். நேயர்களே, நம்ம சேனல் ஆனந்த துவாரகா சேனல் நீங்கள் முதன்மையாக பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமாக, ஜோதிட சம்பந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். தனிப்பட்ட முறையில் பர்சனல் கன்சல்டேஷனை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எங்கிருந்தாலும் நீங்கள் காலை முதல்ல சாயந்தரம் வரை நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.
நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தினுடைய பலன்கள் வந்து கன்சல்டேஷன் நேரடியாக பார்க்கலாம். சரி, இனி நம்ம வந்து 12 ராசிகளுக்கு எத்தகையான ஆவணி மாதத்தில் எத்தகையான மகத்தான யோக நிலைகள் இருக்கிறது, ஒவ்வொரு ராசியினர் எத்தகையான யோகங்களை அறிவிக்க போகிறார்கள், கண்டிப்பா நடந்தே தீரும் என்ற நிலைகள் என்னவாக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதத்தில் எத்தகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம்னு பார்க்கும்போது, ஏன்னா ராசினுடைய நிலைகள் நம்ம பார்க்கும்போது மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து நமக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது 11ஆம் இடத்துல நல்ல வலிமையான நிலையில் இருக்கார். ஸோ ராசிநாதன் 16வது இடத்துல இருக்கும்போது 16வது இடம்ன்றது வந்து தாயாருக்கு உண்டாகிய ஒரு மரணஸ்தானமாக நம்ம சொல்லுவோம். ஸோ லாபஸ்தானம் அது. அதே நேரத்தில் தாயாரோட அரவணைப்புக்கு சேர்ந்த இடம் அது. 11ஆம் இடத்துல செவ்வாய் வருதுனால பூமி மூலமாக தனலாபம்னு நம்ம சொல்லலாம். ஜென்ரலாக பூமி மூலமாக தனலாபம் ஏற்படும். ஏன்னா பிகாஸ் த லக்னலாட் இன் தி 11th ஹவுஸ். ராசிநாதன் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ அது ஒரு இதானது. அது மட்டும் இல்லாமல் 11ல் இருக்கும்போது நமக்கு வந்து தாய் விட்டு தூரமாக பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் விருச்சிக லக்னத்தாருக்கு. அது போலவே 2, 5 கூடிய குரு பகவான், அதாவது 1, 8 ஆதிபத்தியங்கள் செவ்வாய் பெறுவதனால நமக்கு 8ஆம் ஆதிபத்தியம் 8 ஆதிபத்தியம் ஆக ராசியில் செவ்வாயில் ராசிநாதன் இருந்தால் உங்களுக்கு ரிச்சி யோகம் ஏற்படுகிறது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான யோகம். பூமி பெரும்பாலும் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் பொறுத்தவரை, விருச்சிக ராசி பொறுத்தவரை செவ்வாய் வந்து பலமாக இருக்க வேண்டும். அதாவது ராசியில் இருந்தாலும், விருச்சிக ராசியில் இருந்தாலும், அல்லது மேஷராசியில் இருந்தாலும், ரிஷபராசியில் இருந்தாலும், அல்லது சிம்மராசியில் இருந்து அவர் வந்து விருச்சிகத்தினை பார்க்கும்போது புறந்தருளும் ராஜயோகம். பார்க்கும் இடமெல்லாம் நிலம் செய்யும் புறந்தருளும் ராஜயோகம்னு சொல்லுது. எங்கே பார்த்தாலும் நீ நிலங்களை விவசாய நிலங்கள் அப்படி வாங்கி போடக்கூடிய ஒரு, ஏன்னா மண்ணால் பிறந்து வந்தானா, விருச்சிகத்தில் பிறக்கிறான்னா மண்ணால் பிறந்து வந்தான். ஏன்னா செவ்வாய் வீட்டில் பிறக்கிறாங்கன்னா தேர் ரூலர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல். அப்போ செவ்வாய் பலம் பெறும்போது நிச்சயமாக மிகப்பெரிய, அதனால தான் இந்தியா ஆளும் பிரதமர்கள் நிறைய பேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்தில் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு ஏன் சேர்ந்தவர்களாக இருப்பாங்கன்னா 9வது இடம் வந்து சந்திரனுடைய ஆதிபத்தியம் தான் வரும். ஸோ பாக்கியாதிபதி சந்திரன். ஸோ அவங்க நிச்சயமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அடல் பிஹாரி வாஜ்பேயி அவரோட ஜாதகத்தில் ஆகட்டும், லால் பகதூர் சாஸ்திரி, இந்த மாதிரி நிறைய பேரினுடைய இது வந்து விருச்சிக லக்னத்தில் தான் பிறந்திருக்காங்க. நமக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஜாதகம் கூட விருச்சிக லக்னம் வருதுன்றது நம்ம குறிப்பிட்டதாக்குது. இந்த மாதிரி என்னன்னா இந்த லக்னத்துக்கு வந்து சூரியன் 10ஆம் வீடு அரசாளும் யோகத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றார். ருச்சிக யோகம் நிறைய மிகப்பெரிய இருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் ஒளிக்கிரகங்கள் தரக்கூடிய ஒரே ஒரு லக்னம்னா அது விருச்சிக லக்னம் தான். ஸோ தர்ம கர்மாதிபதி புதன், சூரியன், சந்திரன் எந்த இடத்துல இருந்தாலும் ஒளிக்கிரகங்கள் மிகப்பெரிய யோகம் என்றது உறுதியாக நன்மை செய்யும். அந்த வகையில் நமக்கு ஒரு இது எதிர்பாராத ஒரு இது. அடுத்து 2, 5 கூடி குரு பகவான். 2, 5 கூடி குரு பகவான் வந்து நமக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. 2, 5 கூடி. ஸோ தனாதிபதி அஷ்டமத்தில் மறைகிறதுனால என்ன சிக்கன் அப்படின்னா நமக்கு நிறைய பணத்துக்காக போராட வேண்டியது வரும். ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா 8ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 5 கூடி 8ல் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்களை படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்னது ஏற்படும். மறைவு ஸ்தானம் 8ஆம் வீடு 6, 8, 12ன்னா வெளியே மாநிலங்கள் அல்லது வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போய் அவங்க படிப்பாங்க. இப்போ 6 கூடியவனும் வலிமை இருந்த இடத்துல வெளியே போய் வெளியே போராட்டங்களை சந்தித்து அதுக்கப்புறம் பெரிய ஆளாவான். 8க்கு போகிறவங்க வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைய சந்தித்து 12ல் ஐந்து செய்த சுகங்கள் எல்லாம் இழந்து அதுக்கப்புறம் உன்னதமான நிலையில் வருவாங்க. அதனால பெரும்பாலும் அந்த ஜாதகங்களை வலுவடையும் போது கெட்ட ஸ்தானங்கள் அந்த ஆள் வெளியே கொண்டு போயிடும். 3, 4 கூடையவன் சனி பகவான். 3 வந்து முயற்சி ஸ்தானம், நல்ல விசேஷமானது. 4ஆம் இடம் வந்து சனி பகவான். ஆக நமக்கு ஜாதகத்தில் பார்க்கும்போது இப்போ சனி பகவான் வந்து நமக்கு ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற கண்டக சனியாக இருந்து 5க்கு போகிறதுனால தான் நமக்கு இருக்கிறது. ஏன்னா கண்டக இது இப்போ நான் அர்த்தாஷ்டம ஜெயிலில் இருக்கும்போது நம்ம நேரம் சுகப்பட விடலை. அவர் 5ஆம் இடத்துக்கு போய் நன்மை பெறுகிறார் என்று நம்ம சொல்லலாம். அடுத்து 3ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல ராகு. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு ராகு அந்த இடத்துல இருப்பார். 4ஆம் இடத்துல 10 ராகு வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு மெட்டீரியல் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானெட் 4ல் இருக்கிறது. பர்டிகுலர் அந்த ராகுன்னு குரு பார்க்குறாரு.
இது ரொம்ப விசேஷமான யோகமாக நம்ம கருதிக்கலாம். இங்கே செவ்வாய் 1 6 ஆதிபத்தியங்களை பெறுகிறார். 1 6 ஆதிபத்தியங்களை பெறும்போது 6ல் செவ்வாய் இருந்தால் அரச யோகம் பெறுகிறார். ஸோ அங்கே 1 6 போது நமக்கு 6 வந்து ஹர்ஷயோகம் பெறக்கூடிய நிலை. ஆனால் 6ல் இருந்தால் உங்களுக்கு நோய் நொடிகள் தொந்தரவு வரும், ஆஸ்பத்திரி செலவுகள் நிறைய வரும். 6ல் செவ்வாய் ரத்த சம்பந்தமான பிளானட் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த எபிலெப்சி இந்த மாதிரி இதெல்லாம் வரும். 6ஆம் இடம் அஃப்ளெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக ப்ராப்ளம் கொடுக்கும். இப்போ 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து பலமாக இருக்குது. 7 சுக்கிரன் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறத பொறுத்து. இப்போ 7 சுக்கிரன் நமக்கு 8ல் வந்துருக்குது. குரு அஷ்டமத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ 12ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. ரொம்ப விசேஷமான நன்மைன்னு சொல்லலாம். ஏன்னா 12ஆம் வீட்டின் பிறகு செலவுகள் கட்டு வரும். ஏன்னா ருச்சிக லக்னம் பொறுத்தவரை 7 12 கூடியவனாக கேந்திராதிபதி விரையாதிபதியாக சுக்கிரன் வருகிறாரு. இதில் கேந்திராதிபதி தோஷம் 7ல் இருந்த கேந்திராதிபதியும் திருமண வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதே 12ஆம் வீட்டில் விரயத்தில் இருந்தால் கடனாளியாக்கி, மனைவி வந்து பயங்கர கடனாளியாகி புருஷனை கடனாளி ஆக்கிரும். ஏன்னா 12ல் சுக்கிரன் பலமாக இருக்கும்போது விரயஸ்தானம் மேலோங்குது. ஸோ வரவு 8 ஆனான்னு செலவு 10 ஆனா பண்ணிட்டு கடனாளி ஆக்கிடுவாங்க. அதனால தான் வந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது என்பது வந்து அது ஐன சைன சுகத்தை கெடுக்கும், செலவாளி ஆக்கிரும். அகலகால வச்சு நிறைய செலவுகளை பண்ணி அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இந்த விரயம் பண்ணுறதுலேயே இதாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை இருக்கு. அப்புறம் என்ன விருச்சிக லக்னத்துக்கு என்னன்னா, அப்புறம் பாக்கிய அதிபதி சந்திரனை, வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் நன்மை. மாத தொடக்கத்தில் நமக்கு வந்து ராசிநாதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்புறம் வந்து அஷ்டமாதிபதி லாபாதிபதி புதன் வந்து நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. சூரியன் 11ஆம் இடத்துல, அதை 10ஆம் இடத்துல சூரியன் வலிமையாக இருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஆவணி மாதம் நமக்கு என்னென்னா பெரும்பாலும் 16 17 அப்புறம் மாறிடுறாரு. இருந்தாலும் சூரியன் பலமாக இருக்கும்போது, ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பலமாக இருக்கும்போது, ஏன்னா அவர் வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்த பட்சத்தில் வந்து 10 சூரியன் பலமாக இருக்கிறது அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வான பதவிகள் அடைவாங்க. அது புதனோடு சேர்ந்து IAS IPS பிரின்சிபல் செக்ரட்டரி இது போன்ற மிக உயர்ந்த பதவிகளில் வகிக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது ஏற்படும். இப்போ சூரியன் வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் வலிமையாக இருக்கிறாரு. சூரியன் சிம்மத்தில் வந்து அதாவது ஆவணி மாதம் முழுமையாக அவர் சூரியன் சிம்மத்தில் இருப்பார். ஸோ மிகப்பெரிய நன்மை எதிர்பார்த்து புதனோடு சேர்றாரு. அடுத்து புதாதித்ய யோகம், மிகப்பெரிய அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இல்லை டெம்பரரி இருந்தவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு, இது போன்ற நல்ல நிலைகள் ஏற்படும். 10 புதன் வந்து நமக்கு, அதாவது வந்து 10 சூரியன் 11 புதன் வந்து நமக்கு பாக்கியத்தில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல புதன் வந்து உச்சநிலை அடைகிறார். இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட். அதனால தான் விருச்சிக லக்னம் பொறுத்தவரை ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய நல்ல உயர்வான நிலைகள் பெறதுக்கு உண்டாகின அற்புத வழி நமக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆன்டிஸ்பேட் சொன்னால், நமக்கு 3ஆம் இடத்துல ராகு முடிச்சோட மன்னனாக்குவார். தொட்டது போகிற சிறப்பு, துணிஞ்சு செயல்படக்கூடிய அளவு ராகு வந்து மிகப்பெரிய ஒரு மெட்டீரியல் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து கிரியேட் பண்ணுவார். 4 சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். செவ்வாய் 10ல் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் மூலமாக பெரும்பாலும் விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரை 5ல் சனின்னா பிள்ளைகள் வழியே நமக்கு சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் நல்ல உயர்ந்த நிலை நிச்சயமாக தென்படும். ஆக இந்த மாதம் பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மை. சூரியன் வந்து வலுவையாக இருக்கிறாரு. பதவிகள் தேடி வரும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு, அரசியல் ரீதியாக அரசியல் வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய காலமாக ஆவணி மாதம் சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அடுத்து சுக்கிரன் வந்து நமக்கு நல்ல ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறது 21/8. அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக அமைந்துவிடும். ஆக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி மாதம் மிக சிறப்பாகவே அமையும். என்ன ஒரு ஆன்டிஸ்பேஷன் நம்ம பார்க்கலாம்னா, 3ல் ராகு, அதாவது 4ல் ராகு வந்து நமக்கு எதிர்பாராத தனயோகத்தை அள்ளித்தரும். 5ல் சனி வந்து மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரும். அப்புறம் சூரியன் வந்து வலிமையான நிலை 10ல், 11ல் வந்து புதன் வந்துடுறாரு. எல்லா வகையான நன்மைகள் உறுதியாக ஏற்படும். 12ல் செவ்வாய் வந்து மாறுபடுகிறது ஆவணி மாதம் கடைசியில். அது நம்ம இப்போ பேசிக்கல, இப்போதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. 11ல் செவ்வாய் இருக்குது, மிகப்பெரிய நன்மை. ஆக நமக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தருன்றது மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் இங்கே ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷனாக கொடுக்க விரும்புகிறேன். அதாவது இப்போ ருச்சிக யோகம் ரிஷபராசி விருச்சிக ராசியில் இருக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறன்றதை பொறுத்து யோகங்கள் மாறும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ருச்சிக யோகம் ஜாதகத்தில் இருக்குதுங்க, முப்படைகளில் ஏதோ ஒரு இது ருச்சிக யோகம் இருந்தாலும் பெரும்பாலும் IPS
இல்லை மிகப்பெரிய ஒரு முப்படைகளில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மிகப்பெரிய பதவிகள் தான் போவாங்க பெரும்பாலும். இந்த முப்படை தளங்களில் எது வேணுமானாலும் சீருடை இதில் வந்து போவாங்க யூனிஃபார்ம் சர்வீசஸில். அப்போ நீங்கள் வந்து அந்த ருச்சிக யோகம் வலிமையானதாக எப்படி இருக்குது ஸ்ட்ரென்த்தனம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ருச்சிக ராசி நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ கேட்டையில் இருக்க புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய ஆதிபத்தியங்கள் என்ன? 8, 11 கூடையவனாக வருகின்றான். அப்போ புதனும் வந்து ஒரு 11 கூட ஆதிபத்தியம் ஒரு மத்தியம் பலன் தான் கொடுப்பார். புதனை மிகப்பெரிய உன்னதமான பலன் கொடுக்க முடியாது. அடுத்து சனி பகவான் எடுத்துக்கொண்டால் 3, 4 கூடையவனாக வருகிறான். 3, 4 கூடையனாக சனி பகவான் வருதுனால இவர் வந்து நல்ல விசேஷமான பலன் தருவார். ஆக அனுஷத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய உயர்ந்த நிலை பதவிகளை அடையிறதுக்கு உண்டாகிற வழி நிச்சயமாக கொடுக்கும். சனி பகவான் போய் அனுஷத்தில் நின்ன பட்சத்தில், அதே செவ்வாய் இப்போ அனுஷத்தில் நின்ன பட்சத்தில். அதே போல குரு அதுலேயும் இன்னும் உயர்ந்த பதவிகள் பெறதுக்கு உண்டாகிடும். விசாகத்தில் இப்போ போய் உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் வந்து விசாகத்தில் இருந்த பட்சத்தில், இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது செவ்வாய் வந்து நம்ம கேட்டையில் இருக்கும்போது எப்படி, அதே செவ்வாய் வந்து நமக்கு வந்து அனுஷத்தில் இருக்கும்போது எப்படி, அதே செவ்வாய் வந்து விசாகத்தில் இருக்கும்போது எப்படி. விசாகத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஹெட் ஆகிடுவா. அந்த ஒரு டிஜிபி இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகளுக்கு போகிறதுக்கு அந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் அந்த ருச்சிக யோகம் நமக்கு வந்து வெளிப்படுது என்பது தான். அதை பொறுத்து தான் யோகங்கள் என்பதே மாறிப்படும். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு கிரகம் என்பது கூட என்னென்ன நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறது பொறுத்து. இப்போ சூரியன் போய் சிம்மத்தில் இருக்கிறார், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ போகிறத்துல இருந்தால் ஒரு ரிசல்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி மகத்தில் இருந்தால் ஒரு ரிசல்ட் கொடுப்பாரு. உத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருந்தால் ஒரு பலன் கொடுப்பார். அது மாறுபடும் பலன்கள் என்றது. அதுதான் கர்மவினை பொறுத்து நட்சத்திர விகிதம் என்றது மாறுபடும். அப்படி மாறுபடும் போது யோகங்களை செய்யக்கூடிய நிலை என்பது முற்றிலும் மாறிடும். அதனால தான் ஒரு மிகப்பெரிய இது ஒரு நுணுக்கமான ஒரு கடல் மாதிரி. ஆக ருச்சிகராசி அன்புகளை பொறுத்தவரை நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஆவணி மாதம் எதிர்பார்க்கலாம். சர்வேஜன சுக்கினோம்.